இப்போ புத்தகம் படிக்கிற வழக்கம் பெரும்பாலான மக்களிடம் இல்லை. அதனால் புத்தகத்தை எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. புத்தகம் படிக்கும்போது எப்படி படிக்கணும், எந்தெந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் சார்ந்து படிப்பது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கடந்து உள்ளே போகணும். புத்தகம் என்பது ஒரு உலகம் என்றால் அந்த புத்தக உலகத்திற்குள் நீங்கள் நுழையும் போது நிறைய கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும். எப்படி புத்தகம் படிக்கணும், அப்புறம் என்னென்ன புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. சும்மா புத்தகம் படிக்கணுங்கிறதுக்காக கடமைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாமலே ஒரு புத்தகத்தை படிக்கிறது. கடமைக்கு இயந்திரங்களை போல் புத்தகம் படிக்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம், நல்லா இருந்தால் தானே அந்த படத்தை பார்ப்போம். நல்லாவே இல்லைன்னா அந்த படத்தை நம்ம பார்க்க மாட்டோம்ல, பார்க்க மாட்டோம். அந்த படத்தை நிறுத்திட்டு போயிடுவோம். இல்லை வெளியே ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, அந்த படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்போ நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னாலே புத்தகத்தை விரித்தாலே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கூட இருக்கலாம். பிடிக்கலைங்கிறனால தான் உங்களுக்கு தூக்கம் வருது. ஒரு திரைப்படம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வரும், அல்லது எழுந்துச்சி நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. அதே மாதிரி வெளியில் தேட்டருலேருந்து வெளியில் போய் வீட்டுக்கு போயிடுவீங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி ஒரு புத்தகம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா படிக்காதீங்க. நல்லா இல்லாத புத்தகங்களை படித்து கஷ்டப்பட்டு நீங்கள் படித்தா அது உங்களுக்கு புரியவும் போகிறதில்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, புத்தகம்னாலே இப்படி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், புத்தகங்கிறது கஷ்டமானது, புத்தகம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான நடைமுறை அப்படிங்கிற கருத்து அந்த புத்தக வாசிப்பின் மீது உங்களுக்குள் ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு புத்தகத்தை படித்தா அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேச தூண்டணும், பெருமையாக பேசணும். ஒரு புத்தகத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும். ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை படித்து முடிச்சிடணும். ஒரு படத்தை பார்த்துட்டா ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம், அந்த திரைப்படத்தை பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? அந்த மாதிரி இருக்கணும். ஒரு புத்தகம் என்பது எப்படியாவது படித்து முடித்து விட வேண்டும். இரவு 12 மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, எப்படி ஒரு திரைப்படத்தை நம்ம எப்படி கண்ணு முழிச்சு பார்க்குறோம், கண்ணு முழிச்சு மொபைல் ஃபோன்லாம் நோண்டிகிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி ஒரு புத்தகம் என்பது இந்த மொபைல் ஃபோன் எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அதே போன்று புத்தகமும் நம்மை அடிமைப்படுத்தும். அதனால் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறத விட புத்தகங்களுக்கு அடிமையாகி விட்டு போகலாம். புத்தகங்களுக்கு அடிமையாகிவிட்டால் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டீங்க. வேறு வேலை இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ மொபைல் ஃபோனு பார்க்கணும். ஆனால் மொபைல் ஃபோனையும் பார்க்கணும், 1 மணி நேரம் பார்த்தா போதுமானது. ஆனால் நாம் எதுக்கு அடிமையாக இருக்கணும்னா புத்தகங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்கள் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும். அடிமைப்படுத்துகிற புத்தகங்களை பார்த்து நம்ம தேடி போய் படிக்கணும். நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்கணும். பிடிக்காத புத்தகங்களை நம்ம தூர வச்சிடலாம், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பிடிக்குது, கதை புத்தகம் படிக்கலாம், கருத்து சார்ந்த புத்தகம், ஆராய்ச்சி நூல்கள், கவிதை நூல்கள் பிடிச்சிருந்தா படிங்க. பிடிக்கலையா அது படிக்காதீங்க. பிடிச்ச புத்தகம் எதுன்னு போய் தேடுங்க. என்கிட்ட இருக்கிறது இதுதான்ப்பா, எனக்கு இலவசமாக கிடைச்சது, ஓசியில் கிடைச்ச புத்தகம், இரவல் வாங்கிட்டு வந்த புத்தகம், இரவலாக கிடைத்த புத்தகம் இதுதான், அதனால் இதில் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. இரவலாக வாங்கினாலும் சரி, காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். ஒரு படம் தேட்டரில் போய் பார்க்குறோம், காசு கொடுத்து தான் பார்க்குறோம், பிடிக்கலன்னா என்ன பண்ணுறோம், தூங்கிடுறோம், அல்லது இடையில எழுந்துச்சி வீட்டுக்கு வந்துடுறோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காக நம்ம எதையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 100 ரூபா 150 ரூபா கொடுத்து ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம், ஒரு குடும்பமாக போனால் 1000 ரூபா 1500 செலவாயிடுது அப்படின்னா, ஆனால் நம்ம ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு செலவழிக்க தயங்குறோம். ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறதுக்காக 1000 ரூபா செலவழிக்கிறோம். ஆனால் புத்தகங்கள் அந்த 1000 ரூபாயில் எத்தனை புத்தகங்கள் வாங்கலாம்? அந்த புத்தகங்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். எத்தனையோ பேர் அதை படிக்கலாம். நாமளே பல நாள் அதை படிப்பதற்கு நமக்கு 3 மணி நேரம் போதாது. 3 மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்த்துடலாம். 3 மணி நேரத்தில் பார்த்து முடிக்கிற ஒரு திரைப்படத்துக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோம். ஆனால் புத்தகங்களை வாங்குவதற்காக நாம் யோசிக்கிறோம். அதனால் ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும், பிடிக்கலையா படிக்காதீங்க. பிடிச்ச புத்தகம் எதுன்னு தேடுங்க. ஒரு 4 வரி பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஒரு 10 வரி 10 பக்கம் படித்தாலே அந்த புத்தகம் உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். 10 பக்கத்தில் உங்களுக்கு அந்த புத்தகம் பிடிக்கலைன்னா அந்த புத்தகத்தை மூடி வைத்து விடுங்கள். அதனால் சுவாரஸ்யமாக இருக்கணும், ஆர்வத்தை இழுக்கணும், படித்து முடிச்சிடணுங்கிற அந்த ஆர்வத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கணும். அப்புறம் புத்தகம் எழுதவும் செய்ய வேண்டும். புத்தகம் எழுதணும், புத்தகம் படிக்கணும். இது ரொம்ப முக்கியம்.